ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அருமையான டேஸ்டியான ப்ரான் தொக்கு அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் சூடாகணும். அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரியட்டும். போட்டு பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். அதோட பச்சை வாசனை போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. கொஞ்சம் மசியாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கரண்டியை வச்சு நசுக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு 2 நிமிஷம் வைப்போம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ தண்ணி பார்ப்போம். நல்லா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் ஒரு 1/2 கிலோ ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இதில் இருக்க கருப்பு நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், இதுலேருந்து ப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடுங்கிறதுனால 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போகிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ திறந்து பார்ப்போம். ப்ரான் நல்லா வெந்திருக்கு. இதுலேருந்து நல்லா தண்ணி வெளியில் வந்திருக்கு பாருங்க. இது கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். இந்த டயத்தில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ப்ரான் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்குறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலையை போட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிக்குவோம். ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். இது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், அது மட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப ஏற்ற சைட் டிஷ்ஷு. இது மேலே கார்னிஷ்காக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ சுவையான டேஸ்டியான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.